ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காயின் தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபம் அடையவில்லை. அதனால் தேவன் அவன் மேல் காட்டிய அன்பையும் பாதுகாப்பையும் அவனால் காத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியேறி நோத் என்ற தேசத்தில் குடியிருந்தான். நோத் என்ற வார்த்தைக்கு அலைந்து திரிதல் என்ற அர்த்தம். ஒருவன் பாவம் செய்து தேவ சமூகத்தை இழந்து போகும்போது அவனுடைய பாவமானது அவனை இளைப்பாறுதல் அற்றவனாக்குகிறது. இங்கு கர்த்தரும் அவனை குறித்து அவன் பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பான் என்றே கூறினார். ஆனால் காயின் தேவன் சொன்னதை எதிர்த்து அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அதில் குடியிருந்தான். தேவனால் உண்டாகாத எந்த கிரியையும் நிலைத்து நிற்காது என்று வேதாகமத்தில் வாசிக்கலாம். அதன் விளைவாக அவன் கட்டின நகரம் முற்றிலுமாக ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனது. இன்று நாமும் கூட தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போகலாம். அப்பொழுது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து நமக்கு நாமே அழிவை வருவித்துக் கொள்வோம். எனவே தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்புக்காக நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையான மன திரும்புதலோடு அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அப்பொழுது எங்கும் கிடைக்காத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.